10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.4 மூன்றாவது கணக்கு பார்க்கிறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைகளின் எண்ணாவது உறுப்பை காண்க. ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த 3க்கும் எண்ணாவது உறுப்பு ஏஎன் என்ன அல்லது டிஎன்னு குறிப்பிடலாம். ஏஎன் என்ன அப்படின்னு கணக்கிடுறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் 2, 5, 10, 17, எக்ஸெட்ரான்னு கொடுக்கப்பட்டு இருக்கு. இதுல ஒவ்வொரு எண்ணுக்கும் உரிய தொடர்பை நாம முதல்ல கணக்கிட்டு பார்ப்போம். முதல் எண் 2 கொடுத்திருக்குது, இரண்டாவது எண் 5. இந்த 2க்கும் 5க்கும் உரிய வித்தியாசம் பார்த்துட்டோம்னா 5ன்னு இருக்கு, சாரி 3ன்னு இருக்கு. அடுத்து 5 இரண்டாவது எண், மூன்றாவது எண் 10ன்னு இருக்கு. அது ரெண்டுக்கும் உரிய வித்தியாசம் 5ன்னு இருக்கு. அப்ப அது சீரா ஒரே மாதிரி கிடையாது. இப்ப வேற எந்த மாதிரி இந்த எண்ணை நம்ம குறிப்பிட்டு எழுதலாம்னு பார்த்துட்டோம்னா, இந்த தொடர் வரிசையை 2 1 ஸ்கொயர்னு எழுதுறோம். 1 ஸ்கொயர் பிளஸ் 1, 1 ஸ்கொயர் 1, 1 பிளஸ் 1 2. அடுத்து 5 எப்படி கொடுக்குறேன்னா 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பிளஸ் 1, 2 ஸ்கொயர் 4, 4 பிளஸ் 1 5. இதை 3 ஸ்கொயர் பிளஸ் 1, 3 ஸ்கொயர் 9, 9 பிளஸ் 1 10, 4 ஸ்கொயர் பிளஸ் 1, 4 ஸ்கொயர் 16, 16 பிளஸ் 1 17. இப்போ இது என்ன வடிவத்தில் இருக்கு? அடுத்தடுத்த எண்கள் வரப்ப 5 ஸ்கொயர் பிளஸ் 1, 6 ஸ்கொயர் பிளஸ் 1ன்னு எழுதுவோம். அப்ப இதனுடைய பொதுவான வடிவம்னு பார்த்துட்டோம்னா ஏஎன், எண்ணாவது உறுப்பு ஏஎன் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப என் ஸ்கொயர்னு எழுதிடலாம். பிளஸ் 1 பொதுவா எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்ப பிளஸ் 1 ஏஎன் அப்படிங்கிறது என் ஸ்கொயர் பிளஸ் 1. கமா n ஈக்குவல் டு 1, 2, 3, எக்ஸெட்ரா. அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும். ரெண்டாவது சப்டிவிஷன்ல 0, 1/2, 2/3ன்னு தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய உறுப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த 0வை எப்படி எழுதிடுறோம் அப்படின்னா 0/1, 1/2, 2/3 எக்ஸெட்ரா அப்படின்னு இந்த தொடர் வரிசையை எழுதுறோம். பகுதியில இருக்கக்கூடிய எண் பார்த்துட்டோம்னா 1, 2, 3ன்னு அப்படியே இயல் எண்களா இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ம பொதுவா என்னன்னு கொடுத்துடலாம் எண்ணாவது உறுப்புல. ஆனா தொகுதியில இருக்கக்கூடிய எண் கீழே இருக்கிற எண்ணை விட ஒரு நம்பர் கம்மியா இருக்கு. முதல் எண் 1ங்கிறப்ப மேல 0, 2ங்கிறப்ப 1, 3ங்கிறப்ப 2. அப்ப இப்ப பகுதியில இருக்கக்கூடிய எண் எண்ணா இருந்ததுன்னா தொகுதியில இருக்கக்கூடிய எண் நமக்கு என்னவா இருக்கும்னா n-1. இதுல இருந்து ஒரு எண் கம்மியா இருக்கு. அப்ப an ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், n-1 பை n அப்படின்னு கொடுத்துடலாம். n ஈக்குவல் டு 1, 2, 3, எக்ஸெட்ரா. an equal to n-1 by n. அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன். மூன்றாவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையின் உறுப்புகள் 3, 8, 13, 18, எக்ஸெட்ரான்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்துட்டோம்னா 3க்கும் 8க்கும் உரிய வித்தியாசம் 5, 8க்கும் 13க்கும் உரிய வித்தியாசம் 5, 13க்கும் 18க்கும் உரிய வித்தியாசம் என்ன 5ன்னு ஒவ்வொரு எண்ணுக்கும் உரிய வித்தியாசம் நமக்கு 5ஆ இருக்கு. அதே போல முதல் எண் பார்த்துட்டோம்னா 5ல இருந்து 2 நம்பர் கம்மியா இருக்கு. ரெண்டாவது எண் பார்த்துட்டோம்னா 5ஓட மடங்கு 10ல இருந்து 2 எண் கம்மியா இருக்கு. அடுத்து 13ங்கிறத பார்த்துட்டோம்னா 5ஓட மடங்கு 3 முறை, அதுல இருந்து 5ஓட மடங்கு 3 முறைங்கிறப்ப 15, 15ல இருந்து 2 எண் கம்மியா இருக்கு. அடுத்து 20ல இருந்து 2 எண் கம்மியா இருக்கு. அப்ப இதனுடைய இந்த தொடர் வரிசையை நம்ம எப்படி மாத்தி எழுதிக்கலாம்னா 5 பெருக்கல் 1 மைனஸ் 2, 5 பெருக்கல் 2 10, 10 மைனஸ் 2ங்கிறப்ப 8, 5 பெருக்கல் 3 15, 15 மைனஸ் 2ங்கிறப்ப 13, 5 பெருக்கல் 4 20, 20 மைனஸ் 2ங்கிறப்ப மதிப்பு 18, எக்ஸெட்ரா. an ஈக்குவல் டு இதுல பொதுவான மதிப்புகள் என்னென்ன 5 அப்படிங்கிறது நமக்கு பொதுவா இருக்கு. பிராக்கெட்ல 1, 2, 3, 4 அப்படின்னு வந்துட்டே இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன கொடுத்துடலாம் n. அதே போல -2 நமக்கு பொதுவா இருக்கு. n ஈக்குவல் டு 1, 2, 3 எக்ஸெட்ரா. an அப்படிங்கிற எண்ணாவது உறுப்பு என்ன கணக்கிட்டு இருக்கிறோம், 5n மைனஸ் 2.
தேங்க்யூ.